ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தன்சிஹா கிச்சன். இன்றைக்கி நம்ம தன்சிஹா கிச்சனில் கல்யாண வீட்டு முறை பிரிடல் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனில் கொடுத்தீங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரிடல் அல்வாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 12 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், 8 பாதாம், 2 ஏலக்காவை நுணுக்கி வச்சுருக்கேன், 1 கப் பால், 1 கப் சீனி எடுத்துக்கோங்க, 12 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ப்ரெட்டை சைடாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் ஊற்றியாச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரியும் பாதாமையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஓரளவு பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துக்கலாம். இப்போ பொன்னிறமாக ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வரட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றி இதை ப்ரெட்டெல்லாம் பொரிச்சிக்கலாம். கட் பண்ணி ப்ரெட்டு வச்சோம்ல, இப்போ அதை நம்ம பொரிச்சிக்கலாம். எல்லா ப்ரெட்டையும் பொரித்து இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்த பிறகு எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் சீனி கொட்டிக்கோங்க. சீனி கொட்டின பிறகு லைட்டாக வறுத்து விட்டு இந்த டம்ளரால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கிண்டிக்கோங்க. ஏலக்காவை போட்டுக்கலாம். இப்போ நுணுக்கி வச்சோம்னா அந்த ஏலக்காவை போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்த பிறகு பொரிச்சு வச்ச ப்ரெட்டை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா ப்ரெட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா நசுக்கி விடுங்க. ப்ரெட்டை நல்லா பிரண்டுக்கிட்டு வர நேரத்தில் இந்த மாதிரி நல்லா பிரண்டு வரணும். இந்த மாதிரி பிரண்டு வர நேரத்தில் பால் ஊற்றிக்கலாம். பால் ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம பால் ஊற்றிக்கிறோம். பால் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பரண்டு வரும்போது கோவா இருந்துச்சுன்னா கோவா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கோவா இல்லாதனால பால்கோவா இருந்துச்சு. இதுவும் நம்மளுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா பண்ணிக்கோங்க. நாங்கள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டோம். 2 பால்கோவாவை நசுக்கி விட்டு சேர்த்துருக்கோம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால சேர்த்துருக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பிரண்டு வரணும். இந்த மாதிரி இப்போ பாதாம் முந்திரியும் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அந்த பாதாம் முந்திரியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு சுவையான கல்யாண வீட்டு முறை பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரெட் ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.